அப்படின்னு பார்த்தோம்னா இது செகண்ட் மோஸ்ட் மினரல் இன் த பாடி ஆஃப்டர் பொட்டாசியம். பொட்டாசியம் தான் வந்து நிறைய வந்து பாடியில நிறைய ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து மேஜரா வந்து வைட்டல் ரோல் பிளே பண்ற மினரல் வந்து மெக்னீசியம். நீடட் ஃபார் என்சைம் ரியாக்ஷன்ஸ். உடம்புல நிறைய என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த என்சைமையே ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மெக்னீசியம் வந்து ஒரு கோஃபேக்டரா ஆக்டிவேட்டரா தேவைப்படுது. ஏடிபி மெட்டபாலிசம். ஏடிபி அப்படின்றது ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அது கொஞ்சம் டீடைலா பின்னாடி பார்ப்போம். அதுக்குமே வந்து மெக்னீசியம் வந்து உதவுது. மசில் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். சோ நம்ம உடம்புல நிறைய டைப்ஸ் ஆஃப் த மசில்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். இப்ப ஹார்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் த மசில்ஸ். அது எல்லாமே வந்து சுருங்கி விரியும் தன்மை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஃபுட் பைப்ல ஒரு டைப் ஆஃப் த மசில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சுருங்கி விரிகிற தன்மைக்குமே வந்து மெக்னீசியம் வந்து ரொம்ப முக்கியமா வந்து வேலை செய்யுது. நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். பிரெயின்ல வந்து சிக்னல் போறதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் சுரக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சிக்னல்ஸ் அந்த கெமிக்கல் சுரந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கும் அந்த கனெக்ஷனுக்குமே வந்து மெக்னீசியம் வந்து உதவுது. டிஎன்ஏ மெட்டபாலிசம். டிஎன்ஏ வந்து நம்மளுடைய ப்ளூ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடிப்படை செல்லினுடைய அடிப்படைன்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏ வந்து உருவாக்குறதுக்குமே ஒரு சில மேஜர் மூலக்கூறுகள் தேவை இல்லையா? அந்த மூலக்கூறுக்குள்ளேயுமே வந்து ஆக்டிவேட்டரா இந்த மெக்னீசியம் இருக்கு. Magnesium is needed to make ATP. There is no energy in the body without magnesium. எப்பவுமே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், சாப்பிடலனா தான் நமக்கு வந்து எனர்ஜியே இல்லைன்னுவோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கு, என்ன மெக்னீசியம் இல்லைன்னா நமக்கு எனர்ஜி கிடைக்காதா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கு. நம்ம சாப்பிடுறது இட்லி பொங்கல் வடை நிறைய இது சாப்பிட்டாலும் ஃபைனலா வந்து உடம்புக்குள்ள போகும்போது அது எப்படி பிரியும்னா ஃபேட்டாவோ புரோட்டீனாவோ இல்ல கொலஸ்ட்ராவோ கார்போஹைட்ரேட்டாவோ பிரியும் இல்லையா? அந்த பிரிஞ்ச அந்த 4 மேக்ரோ மாலிகுல்ஸ்மே ஃபைனலா வந்து ஏடிபி அப்படின்ற ஒரு எனர்ஜியா தான் ஸ்டோர் ஆகும். அந்த ஏடிபி இங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடினோசின் அப்படின்றது அதனுடைய மேஜர் மூலக்கூறு. பக்கத்துல வந்து 3 பாஸ்பேட் இருக்கு. அதனாலதான் அடினோசின் ட்ரை பாஸ்பேட்டா ஏடிபி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த மெக்னீசியம் போய் வந்து அந்த ஒரு பாஸ்பேட்டை ரிலீஸ் பண்ணும்போது இந்த எண்ட்ல உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. சோ இப்படித்தான் நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஏடிபியா சேவ் ஆகி அதுல இருந்து வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கே நமக்கு வந்து மெக்னீசியம் தேவைப்படுறதுனாலதான் மெக்னீசியம் இல்லைன்னா எனர்ஜி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டியூயல் ரோல். அதாவது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஃபார் போத் இன்ட்ரா செல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். ஒரு சில மினரல் வந்து செல்லுக்குள்ள வேலை பார்க்கும், ஒரு சில மினரல் வந்து செல்லுக்கு வெளியில வேலை பார்க்கும். ஆனா மெக்னீசியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் வேலை இருக்கு வெளியிலயும் வேலை இருக்கு. அதனால இத வந்து டியூயல் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மெக்னீசியம் எந்தெந்த ஃபுட் சோர்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த ஃபிஷ் கேட்டகரி. அது ப்ரௌன் ரைஸ், ஆல்மண்ட்ஸ், டார்க் சாக்லேட், அவகேடோஸ், நான்-ஃபேட் யோகர்ட் அண்ட் பனானாஸ். இந்த மெக்னீசியத்தினுடைய குறைபாடுகள் அதோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவ் விட்டமின் டி. சோ முன்ன ஏற்கனவே நம்ம பார்த்த போல என்சைம் ஆக்ஷனுக்கு இது வந்து தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ விட்டமின் டி உடம்புக்குள்ள இருந்தாலும் அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு அப்சார்ப் பண்றதுக்கு மெக்னீசியம் தேவை. சுகர் கிரேவிங்ஸ், அதிகமா வந்து சுகர் மேல ஆசை, ஃபேட்டிக், டயர்ட், மைக்ரேன் அப்படின்ற ஒற்றை தலைவலி, மசில் ஸ்பாம்ஸ், அங்கங்க ஒரு சில டைம் நமக்கு வந்து சதை பிடிச்சுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மசில் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் உதவுன்னு சொல்லி. சோ மசில் ஸ்பாம்ஸ் அது ஒரு அறிகுறி. ஹைப்பர் டென்ஷன், ஸ்கின் ப்ராப்ளம், டைப் 2 டயபிட்டிஸ், மூட் ஸ்விங், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் இர்ரெகுலர் ஹார்ட் ரேட். இது எல்லாம் அறிகுறிகளா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு முக்கியமான தேவை ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்றோம் அவங்களுக்கு எல்லாம் நிறைய வந்து மெக்னீசியம் தேவைப்படும். எக்ஸ்பெக்டட் அண்ட் நர்சிங் மதர்ஸ், பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ்க்கு, ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு, டியூரிங் ஸ்லிம்மிங் அண்ட் அதர் டயட்ஸ், டயபெட்டிஸ் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து முக்கியமான வந்து கட்டாய தேவை மெக்னீசியம் இருக்கு. Did you know magnesium is involved in DNA repair and replication? It is having a tiny bodyguard for your genes. அது என்ன ஜீன்ஸ் நம்மளோட டிஎன்ஏக்கே ஒரு பாடிகார்டா மெக்னீசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. நம்ம உடம்புல இருக்கிற அந்த டிஎன்ஏ உடைய ஒரு மாதிரி அதுல இந்த ஏடிபி மூலக்கூறு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெக்னீசியம் இருக்கு. சோ இந்த இதுல வந்து டிஎன்ஏ உருவாக்குறதுக்கும் நமக்கு ஏடிபி தேவை, ரிப்பேருக்குமே வந்து இந்த ஏடிபி தேவை. அதுல வந்து இந்த மெக்னீசியம் முக்கியம். நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தின் போது ஒரு சில டைம் வந்து செல்ஸ் உருவாகும், அதுக்கு நமக்கு வந்து இந்த இது தேவை, எனர்ஜி தேவை. அதே மாதிரி ஒரு சில செல்ல வந்து ரிப்பேர் பண்ணணும், அதுக்குமே தேவை. ஒரு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைல் எடுத்தோம்னா அந்த பிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் மூலமா அந்த குழந்தைக்கு 60 வயசுல 40 வயசுல எந்த விதமான நோய் ஏற்படும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு. சோ இப்படிப்பட்ட வந்து ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட் உள்ள அந்த டிஎன்ஏவையே ரிப்பேர் பண்றதுக்குமே நமக்கு வந்து மெக்னீசியம் தேவைப்படுறதுனாலதான் இதை வந்து ஒரு டைனி பாடி கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்பவுமே வியக்கத்தக்க ஒரு இதுவா இருக்குல்ல, ஒரு சின்ன டிஎன்ஏக்குள்ள இவ்வளவு விஷயம், அதுக்குள்ள வந்து இந்த மெக்னீசியம் இவ்வளவு வேலை பார்க்குது.
சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற புக்ல வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் வந்து இன்டேக் எடுத்துக்கிறதுனால அந்த சிவியாரிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைக்ரேன் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் ஃபார் மெக்னீசியம். உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அதுல இருந்து எடுத்தது இதுபடி மெக்னீசியம் வந்து 500 இருந்து 800 மில்லிகிராம் வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் டெய்லி பிளஸ். சோ இந்த ரெண்டு இதுலயுமே மெக்னீசியம் வந்து நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் ஆர்டிஏ லெவல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இதுல கூடுதல் தகவல்கள் ஏடிபி பத்தி சொல்றேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பினான்சியல் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம்னா மணி. சோ அந்த மணியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒன் டேக்கு இப்ப நமக்கு ஒன் டேக்கு எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி நம்ம வந்து மாத வருமானம் கால்குலேட் பண்ணிட்டு ஓகே இதுக்கு டீசலுக்கு இதுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்னென்ன செலவு இருக்கோ அதை வந்து பிரிக்கும். அதே போலதான் நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே கடைசியில வந்து ஏடிபியா கன்வெர்ட் ஆகி அந்த எனர்ஜி வந்து நம்ம ஒரு கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பந்து உதைக்கிறதுக்கோ இல்ல நம்ம பேசுறதுக்கு நடக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இவ்வளவு வந்து ஏடிபி இதுக்கு இவ்வளவு ஏடிபி அப்படின்ற மாதிரி எனர்ஜி வந்து பிரியும். சோ இப்போ நம்ம ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நமக்கு மெக்னீசியம் தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒருத்தர் இப்போ பெட் ரிடனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே வந்து இப்போ ஹார்ட் பம்ப் ஆகணும்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு மெக்னீசியம் தேவை. இப்போ ஒரு குழந்தை வந்து கருவுல உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கும் அந்த ஒரு செல் வந்து 2 செல் 3 அப்புறம் 4 செல் அப்படி மல்டிபிள் ஆகி ஒரு பெரிய வந்து ஒரு குழந்தையா மாறும் இல்லையா. அந்த ஒரு செல் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது கீழ இருந்து நடுவுல போகிறது கூட அந்த குரோமோசோமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏடிபி அந்த எனர்ஜி தேவைன்னு சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட நுணுக்கமான வந்து மினரல்ஸுமே வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து சரியான அளவு உடம்புல எடுத்துக்கணும். ஏன்னா பொதுவா வந்து டிஃபிஷியன்சி சொல்லும் போதே யாரும் மினரல் டிஃபிஷியன்சி சொல்ல மாட்டோம், விட்டமின் டிஃபிஷியன்சி தான் சொல்லுவோம். சோ அதனால விட்டமின்ஸோட சேர்த்து இந்த மினரல் சரியான அளவுல உணவுல எடுத்து எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வோம்.